இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவிஎஸ்சில் ஜிஇ 3451 யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி. சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல சஸ்டைனபிலிட்டினா என்ன? மீட்ஸ் ஆஃப் ஹார்மிங் த என்வரான்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ். அதாவது ஃப்யூச்சருக்கு ஜென்ரேஷனுக்கு நம்ம ஏதாவது கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இருக்கிறத நம்ம பாதுகாத்து இந்த நேச்சரையும் பாதுகாத்து நம்ம கொண்டு போய் சப்போர்ட்டிங் லைஃபோடு சேர்க்கணுன்றாங்க. சரி, டிரான்ஸ்போர்ட், சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? டிரான்ஸ்போர்ட்னா என்ன? ஒன் பிளேஸ் இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம வெஹிக்கிள்ஸ் மூலிமா, பஸ்ஸோ கார் மூலிமா போகிறது தான், ஏரோப்ளேனோ ஏதோ. சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? சேஃபாக ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக எந்த பாதிப்பும் இல்லாமல் ஃபியூயல்ஸ்னால் லெஸ் பொல்யூட்டன்ஸாக இருக்க ஃபியூயல், இல்லைனா சேவ் எனர்ஜி, ரெடியூஸ் டிராஃபிக் ப்ராப்ளமே இல்லாமல் போகணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னால் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ், மெட்ரோஸ். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னால் பைக்கு, காரு, இந்த மாதிரி. சைக்கிளிங் அண்ட் வாக்கிங் மூலிமா போகிறனால நம்ம ஹெல்த்துமே நல்லா, அது பொல்யூஷனும் ஃப்ரீ ஆகுது. அடுத்து கார் போலிங் அண்ட் ரைடிங் ஷேரிங். அதாவது இப்போ ஒரு காரில் போகிறோம்னா ஒரு 4 பேர் ஒரு ஆளுக்காண்டி கார் எடுக்காமல் 4-5 பேர் சேர்ந்து போகிறது. சிஎன்ஜி வெஹிக்கிள், இதனால நேச்சுரல் கேஸ் மூலிமா நம்மளுக்கு லெஸ் பொல்யூட்டன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒய் வி நீட் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட். எதனால் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் நம்ம வேணுன்ற ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரெடியூஸ் ஏர் பொல்யூட்டன்ட், நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது. சேவ் ஃபியூயல் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ். கண்ட்ரோல் கிளைமேட் சேஞ்சை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சிட்டிஸை க்ளீனாகவும் குவைட்டாகவும் வைக்கிறதுக்காண்டி. இம்ப்ரூவ் யுவர் பப்ளிக் ஹெல்த். அடுத்து சஸ்டைனபிள் எனர்ஜி இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ சஸ்டைனபிள் எனர்ஜினா லைட்டிங் அவர் ஹோம்ஸ், cooking food, running machines, charging phones, etc. We get energy mainly used for like coals, petrols, natural gas. சஸ்டைனபிள் எனர்ஜினா என்ன? க்ளீன், ரினியூவபிள், டஸ் நாட் ஹார்ம் த என்வரான்மெண்ட். அந்த சஸ்டைனபிள் எனர்ஜியால் எந்த என்வரான்மெண்ட்டும் பாதிக்கக்கூடாது. டைப்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் எனர்ஜி. சோலார் எனர்ஜினா சன்லைட் மூலிமா தான் ப்ரொடியூஸ் ஆகுது ஹீட். விண்ட் எனர்ஜினா விண்ட் மில்ஸ் மூலிமா டர்பின்ஸ் ஆகுது. ஹைட்ரோ பவர்னா ஃப்ரம் வாட்டர் மூவிங் லைக் ரிவர்ஸ் டேம்ஸில். பயோமாஸ் எனர்ஜினா பிளான்ட் வேஸ்ட்டு, அனிமல் வேஸ்ட்டு, கேர்பேஜ் மூலிமா நம்ம பயோமாஸ் எடுக்கிறோம். ஜியோ தெர்மல்னா ஹீட் இன்சைட் த எர்த்துலேருந்து வர ஹீட்டை வச்சு எடுக்கிறோம். இதால் பெனிஃபிட்ஸ் என்னென்னா நோ பொல்யூஷன், கீப் ஏர் வாட்டர் க்ளீனாக இருக்கும். அன்லிமிட்டட் சப்ளை, சன் விண்டு நெவர் ரன் அவுட், நம்மளுக்கு எப்போயுமே சன்னு விண்டு ஸ்டாப் ஆகாது. சேவ் மணி, ஆமாம் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்மளுக்கு மணி கன்ஃபார்மாக சேவ் ஆகும். அப்புறம் குட் ஹெல்த், ஏன்னா லெஸ் ஸ்மோக் அண்ட் வேஸ்ட். ஃபைட்ஸ் கிளைமேட் சார்ஜ், நோ ஹார்ம்ஃபுல் கேஸஸ் ஆர் ரிலீஸ்டு. கேஸஸ்லாம் எதுவுமே ரிலீஸ் ஆகாது கிளைமேட் சேஞ்சுனால்.